Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1லேருந்து சாப்டர் 4 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 7 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Question number 5 பாருங்க. Find the angle which is equal to its supplement. ஸோ நம்ம வந்து 4th questionல வந்து காம்ப்ளிமெண்ட் பார்த்தோம். அதே மாதிரி இங்கே சப்ளிமெண்ட் கேட்குறாங்க. சம் ஆங்கிள், இப்போ எக்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கிள் வச்சுக்கோங்க. அந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸ் அப்படின்னா இன்னொரு ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கணும். பட் இது ரெண்டையும் சேர்க்குறப்ப அது என்ன இருக்கணும், நமக்கு 180 டிகிரி இருக்கணும். ஸோ எக்ஸ் இருக்குன்னா எக்ஸோட சப்ளிமெண்ட்டும் நமக்கு எக்ஸாக தான் இருக்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 180 இருக்கணும். ஸோ இதை வச்சு நமக்கு என்ன தெரியுது, என்ன இருக்கும், 90 இருக்கும் அப்படின்னு தெரியுது. பட் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் வச்சு செய்யணும். ஓகேவா? அப்போது லெட் ஒன் ஆஃப் த டூ ஈக்குவல் supplementary angle bx. ஸோ எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ therefore எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், ஸோ எக்ஸோட எக்ஸ் ஆட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரணும், 180 டிகிரி வரணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன வரும், 2x. ஸோ 2x is equal to 180 டிகிரி. ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ 2 வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறப்ப டிவிஷனில் போயிடும், பை 2 ஆயிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 90 டைம்ஸ் வரும். ஸோ 90. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அப்போ வந்து ஃபைனல் ஸ்டெப் வந்து thus 90 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் சப்ளிமெண்ட். ஓகேவா? ஒரு ஆங்கிள் இருக்கணும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஆங்கிள் இருக்கணும், அந்த ஆங்கிளோட சப்ளிமெண்ட்டும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்னு எடுத்துகிட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 வரணும். ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. இந்த கிவன் ஃபிகர் ஆங்கிள் 1 அண்ட் ஆங்கிள் 2 ஆர் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ இங்கே ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்களே, இதில் வந்து ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் இருக்குல்ல, அது வந்து சப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் சப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 சப்ளிமெண்ட்ரினா என்ன அர்த்தம், ஆங்கிள் 1ஐயும் ஆங்கிள் 2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 180 டிகிரி வரும். இப்போ கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஆங்கிள் 1ஐ வந்து நான் வந்து ஒரு 120ன்னு வச்சுக்கிறேன், ஆங்கிள் 2ஐ வந்து 60 டிகிரின்னு வச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 180 டிகிரி வரும். ஸோ இது வந்து ஒரு 120 டிகிரின்னு வச்சுக்கோங்க, அப்போனா இது வந்து 60 டிகிரி. ஸோ இதுதான் அப்போ சப்ளிமெண்ட்ரி கண்டிஷனுக்கு வரும். ஸோ ஜஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இஃப் ஆங்கிள் 1 இஸ் டிக்ரீஸ்ட், வாட் சேஞ்சஸ் ஷுட் டேக் பிளேஸ் இன் ஆங்கிள் 2 ஸோ தட் போத் த ஆங்கிள்ஸ் ஸ்டில் ரிமைன் சப்ளிமெண்ட்ரி. ஸோ இப்போ ஆங்கிள் 1ஐ வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம், ஏதாவது சம் ஆங்கிளுக்கு டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன சேஞ்சஸ் வந்து ஆங்கிள் 2ல் நடக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அட் த சேம் டைம் நமக்கு போத் ஆங்கிள்ஸும் சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 120 இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு 10 டிகிரி குறைக்கலாம். ஆங்கிள் 1ஐ தானே நமக்கு ரெடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன வந்துடும், 110 டிகிரி ஆயிரும். ஸோ இந்த ஆமை வந்து நம்ம இங்கே பெண்ட் பண்ணுறப்ப இந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாகுமா, அப்போது 60 அப்படின்றது என்ன ஆயிரும், 70 டிகிரி 70 ஆயிரும். இந்த ஆங்கிள் வந்து 70 டிகிரி ஆயிரும். கரெக்டாக? இப்போ இதை வந்து நான் ஒரு 10 டிகிரி ரெடியூஸ் பண்ணுறேன், அப்போ 110 டிகிரி வரும். அப்போ இங்கே என்ன ஆயிடுது, எனக்கு 70 டிகிரி ஆயிடுது. ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 180 டிகிரி தான் வருது. ஸோ இந்த ஆர்ம் வந்து இந்த சைடு சாய சாய பெண்டாக இந்த ஆங்கிள் வந்து குறைஞ்சிட்டே வந்துடும், இந்த ஆங்கிள் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இங்கே அகைன் ஒரு 10 டிகிரி குறைக்கிறேன், ஸோ ஒரு 100 டிகிரி ஆக்குறோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், 80 டிகிரி ஆயிரும். ஓகேவா? இங்கே வந்து நமக்கு 80 டிகிரி ஆயிரும். 100 டிகிரி ஆச்சு அப்படின்னா இந்த சைடு வந்து நமக்கு 80 டிகிரி ஆயிரும். ஸோ 180 டிகிரி.
ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் 1 நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம், என்ன சேஞ்சஸ் நடக்கும், ஆங்கிள் 2ல் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அட் த சேம் டைம் நமக்கு போத் ஆங்கிள்ஸும் எப்படி தான் இருக்கும், சப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும்னா, இஃப் ஆங்கிள் 1 இஸ் டிக்ரீஸ்ட், ஸோ ஆங்கிள் 1 இது ஆங்கிள் 1, இது ஆங்கிள் 2. ஸோ ஆங்கிள் 1 வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆங்கிள் 2 நமக்கு என்ன ஆச்சு, இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஆங்கிள் 1 இஸ் டிக்ரீஸ்ட், then angle 2 is increased. Angle 2 will increase. With the same measure. ஓகேவா? இங்கே நமக்கு 10 டிகிரி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே நமக்கு 10 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும். இங்கே 20 டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இங்கே 20 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சேம் மெஷரில் தான் ஆகும். சேம் மெஷர். ஸோ சேம் மெஷரில் ஆகுறதுனால போத் த ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கு, போத் த ஆங்கிள்ஸ் ஸ்டில் ரிமைன் supplementary. So இதுதான் solution. If angle 1 is decreased, then angle 2 will increase with the same measure so that both the angles still remain supplementary. Question number 7 பாருங்க. Can two angles be supplementary if both of them are acute, obtuse, right? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அக்யூட்னா என்னது, நமக்கு எவ்வளோ டிகிரி இருக்கும், ப்ரீவியஸ் இயரில் படிச்சிருப்போம், லெஸ் தென் 90 டிகிரி. லெஸ் தென் 90 டிகிரி, அதாவது 0லேருந்து 89 வரைக்கும் எந்த டிகிரி மெஷர்மெண்ட்னாலும் இருக்கலாம். அப்டியூஸ் ஆங்கிள்னால் நம்ம என்ன படிச்சிருக்கோம், கிரேட்டர் தென் 90 டிகிரி, கிரேட்டர் தென் 90 டிகிரி பட் லெஸ் தென் 180 டிகிரி. 180 டிகிரி. ஸோ 91ல் இருந்து 179 வரைக்கும் இருக்கலாம். கரெக்டாக? நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள்னால் நமக்கு எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி. எக்ஸாக்டாக வந்து 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ இப்போ வந்து எனி டூ ஆங்கிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, எனி டூ அக்யூட் ஆங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க, எனி டூ அப்டியூஸ் ஆங்கிள் எடுத்துக்கோங்க, எனி டூ ரைட் ஆங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. அதை ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா நமக்கு என்ன வரணும், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனி ஆங்கிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறனால நான் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். நமக்கு என்ன வரணும், 180 டிகிரி. 180 டிகிரி வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எனி டூ ஆங்கிள்ஸ் எடுத்து 180 வந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு நம்ம எழுதிடலாம், இல்லைன்னா அது இல்லை அப்படின்னு எழுதிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து அக்யூட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது டூ அக்யூட் ஆங்கிள்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ என்ன எடுத்துக்கலாம், 40 எடுத்துக்கலாம், 30 எடுத்துக்கலாம். ஸோ 40 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரி ஆட் பண்ணோன்னா நமக்கு 70 டிகிரி வரும். 70 is less than 180 டிகிரி. 180 டிகிரி. அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன எழுதணும்னா நோ, பிகாஸ் sum of two acute angles is less than 180 degree, is less than 180 டிகிரி. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர். இப்போ செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, அப்டியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எனி டூ அப்டியூஸ் ஆங்கிளுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம், கிரேட்டர் தென் 90 டிகிரி இருக்கணும், லெஸர் தென் 180 டிகிரி இருக்கணும். அதாவது 91லேருந்து 179 வரைக்கும் எந்த நம்பர்ஸ்னாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து 100 ப்ளஸ் 120 எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து அப்டியூஸ்க்கு. ஸோ 100 ப்ளஸ் 120 பண்ணால் என்ன வரும், 220 டிகிரி வரும். ஸோ 220 அப்படின்றது நமக்கு எப்படி இருக்குது, என்ன கண்டிஷனில் இருக்குது, கிரேட்டர் தென் 180. கிரேட்டர் தென் 180 டிகிரியாக இருக்குது. அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னா நோ. ஸோ இப்போயும் நமக்கு வந்து எதா இல்லை, சப்ளிமெண்ட்ரியாக இல்லை. ஸோ நோ, பிகாஸ் sum of two obtuse angles is more than
180 டிகிரி. ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷன் கூடிய ஆன்சர். நோ, பிகாஸ் சம் ஆஃப் டூ அப்டியூஸ் ஆங்கிள்ஸ் இஸ் மோர் தென் 180 டிகிரி. தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள்ஸ். ரைட் ஆங்கிள்ஸ்னால் ஈக்குவல் டு நமக்கு எப்படி இருக்கணும்? 90 degree. 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி ப்ளஸ் 90 டிகிரி எடுத்தோம் அப்படின்னா 180 டிகிரி வரும். இப்போ இது வந்து நமக்கு ஈக்குவல் டு 180 டிகிரி வந்துருச்சா? ஸோ இது ஒரு கண்டிஷன் மட்டும் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிருக்கு. அப்போ ஆன்சர் வந்து எப்படி எழுதணும்னா எஸ். பிகாஸ் sum of two right angles is 180 degree. Understand ஆகுதா? ஸோ இந்த மாதிரி தான் செய்யணும் 7th sum. Question number 8 பாருங்க. An angle is greater than 45 degree. Is its complementary angle greater than 45 degree or equal to 45 degree or less than 45 degree அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியோட கண்டிஷன் என்னது? டூ ஆங்கிள்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணுறப்போ நமக்கு என்ன வரணும்? 90 டிகிரி வரணும். அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரியோட கண்டிஷன். இப்போது ஏதாவது ஒரு ஆங்கிள், பட் ஆனால் அது கிரேட்டர் தென் 45 டிகிரியாக எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து 50 டிகிரி கூட எடுத்துக்கலாம். 50 டிகிரி எடுத்துட்டோன்னா இதோட காம்ப்ளிமெண்ட்ரி, இஸ் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி கிரேட்டர் தென் 45ஆக இருக்குமா? 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தென் 45ஆக இருக்குமா, லெஸர் தென் 45ஆக இருக்குமா, இல்லைனா ஈக்குவல் டு 45ஆக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து 50 டிகிரி அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட்ரி எவ்வளோ இருக்கும்? 40 degree. 40 டிகிரி இருக்கும். ஏன்னா 50 + 40 தான் நமக்கு 90 டிகிரி. ஸோ 40 டிகிரியாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு 90 டிகிரி வரும். கரெக்டாக? ஸோ இது எக்ஸு, இது ஒய். எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணுறப்ப நமக்கு 90 டிகிரி கிடைக்கிது. இப்போது இந்த 40 அப்படின்றத 50யோட காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த 40 எப்படி இருக்குது? கிரேட்டர் தென் 45ஆக இருக்கா? No. நோ. ஈக்குவல் டு 45ஆக இருக்கா? No. லெஸர் தென் 45ஆக இருக்கா? Yes. எஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த நம்பர்னாலும் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 80 கூட எடுத்துக்கோங்க. 80யோட காம்ப்ளிமெண்ட் என்னது? 10 டிகிரி. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 90 டிகிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த 10 அப்படின்றது பாருங்கள் லெஸர் தென் 45ஆக தான் இருக்குது. ஈக்குவல் டு 45ஆகவும் இல்லை, கிரேட்டர் தென் 45ஆகவும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் எந்த நம்பர்ஸ்னாலும் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 60 டிகிரி எடுத்துக்கலாம். 60யோட காம்ப்ளிமெண்ட் என்ன வரும்? 30 வரும். ஸோ அது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 90 டிகிரி. ஸோ அந்த 30 அப்படின்றது நமக்கு கிரேட்டர் தென் 45ஆக இருக்கா? No. லெஸர் தானே இருக்கா? எஸ். ஈக்குவல் டுவாகவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த நம்பர்ஸ் வேணாலும் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே சேம் கண்டிஷன் தான் வந்து நமக்கு வரும். ஸோ இப்போ இது தியரிட்டிக்கலாக நம்ம எப்படி ஆன்சர் எழுதுறது அப்படின்றது இப்போ பார்ப்போம். லெட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். ஸோ இங்கே நமக்கு 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் தானே எடுத்துக்க போகிறோம். 45க்கு கிரேட்டராக ஒரு ஆங்கிள் எடுப்போம். நெக்ஸ்ட் வந்து அதோட காம்ப்ளிமெண்ட்ரி எடுத்துப்போம். 90 வர்றதுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் தேவைப்படுதோ அதுதான் அதோட காம்ப்ளிமெண்ட்ரி, அதை நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ அதனால் 2 வேரியபிள்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். லெட் த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பி எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ தட் இஸ் எக்ஸையும் ஒய்யும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 90 டிகிரி வரணும். ஸோ ஃபைனலாக எப்படி எழுதணும் அப்படின்னா இட் இஸ் given that என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 45 டிகிரியாக நம்ம எடுத்துக்கிடணும். அப்போது அதோட காம்ப்ளிமெண்ட்ரி, இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி எப்படி இருக்கும்? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஸ் லெஸ் தென் 45 டிகிரியாக இருக்கும். லெஸ் தென் 45 டிகிரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நம்ம 45க்கு கிரேட்டராக ஏதோ ஒரு ஆங்கிள் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். எக்ஸ் அப்படின்றது அதான் எடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேக்ட் தான் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கிவன் தட் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 45 டிகிரி. அதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எப்படி இருக்கும்? 45 விட லெஸ்ஸராக தான் இருக்கும். இட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இஸ் லெஸ் தென் 45 டிகிரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?
ஸோ நீங்கள் வந்து லாஜிக்கலாகவே திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரிக்கு அதிகமாக எடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ 45 ப்ளஸில் தான் நீங்கள் வேல்யூஸ் எடுப்பீங்க. ஸோ 45 + 45 தான் நமக்கு என்ன வரும்? 90 டிகிரி வரும். கரெக்டாக 45க்கு அதிகமாக வேல்யூஸ் எடுக்கிறப்ப இப்போ 46 எடுத்திங்கன்னா கூட அதோட காம்ப்ளிமெண்ட்ரி எப்படி இருக்கும்? 45 விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் 45 தான் நமக்கு 90. ஸோ 45க்கு அதிகமாக ஆக ஆக இங்கே வந்து என்ன ஆயிரும்? வேல்யூஸ் வந்து கம்மியாகிட்டே தான் வரும். இப்போ 45 விட கம்மியாக தான் எல்லா வேல்யூஸுமே இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க நமக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.